வணக்கம். கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள். புதுவையில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் தங்கமீன்கள் திரைப்பட இயக்குநருக்கு முதல்வர் ரங்கசாமி விருது மற்றும் ரொக்கப் பரிசினை வழங்கினார். புதுவை மாநிலத்தில் 15ஆம் தேதியான இன்று முதல் கேஸ் சிலிண்டர்களுக்கு மானிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கான சிலிண்டர் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த பரிதவிப்பிற்கு ஆளாகினர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அப்பகுதி இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தினர். தன்னார்வ இரத்த தான கொடையாளிகள் மற்றும் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்தவர்களுக்கான பாராட்டு விழா ஜிப்மர் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுவை யோகா சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற யோகா போட்டியில் சிறுவர் சிறுமியர் உடலை வில்லாக வளைத்து செய்து காட்டிய ஆசனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது. வைத்தி கன்னியம்மாள் அறக்கட்டளை சார்பில் சமூகம் ஜாலிஹோம் சிறுவர் இல்லத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழா மற்றும் தேசிய ஒருமைப்பாடு விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ கலந்து கொண்டு குழந்தைகளுக்கான பரிசுகளை வழங்கினார். 61வது அனைத்திந்திய கூட்டுறவு விழாவினையொட்டி புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பில் புதுவை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டசாலை மற்றும் புதுவை கூட்டுறவு கட்டிட மைய பணியாளர்களுக்கு வாடிக்கையாளர்களை அணுக வேண்டிய முறைகளை பயிற்சி அளிக்கப்பட்டது. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் நடைபெற்ற நீரிழிவு விழிப்புணர்வு முகாமில் உணவு முறைகளும் அதன் பயன்பாடுகளும் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் அங்கன்வாடியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் நேருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். கோரிமேடு அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் நடைபெற்ற எரிசக்தி சேமிப்பு எனும் தலைப்பின் கீழ் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் 2004-2020 ஆண்டிற்கான மாநில உறுப்பினர் சேர்க்கை துவங்கியது. புதுவை மாநிலம் முழுவதும் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பல்நோக்கு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் அனைத்து பணியாளர் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் சங்க செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை குறைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அணையின் 2 மதகுகளை சரி செய்யும் வரை நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியாவை சேர்ந்த சிறுவன் ஒருவன் துப்பாக்கிச் சூட்டினிடையே ஓடிச் சென்று சிறுமி ஒருவரை மீட்பது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இத்துடன் கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.